நீங்கள் வந்து கலிகாலத்தில் ஸ்டாலின் மாதிரி ஒரு முதலமைச்சர்கிட்ட வேலை செய்கிறது ரொம்ப பாக்கியம்னு சொல்கிறீங்களா? அது 26ல் தொடருமான்னு அவர் பதிலை பாருங்கள். செல்வ பிறந்தங்க பதிலை 26லையும் தொடரும், 36லையும் தொடரும், 46லையும் தொடரும், 56லையும் தொடரும். இந்த வெக்கங்கட்ட நிலைமைக்கு போன பிறகு காங்கிரஸ் இருந்தாங்கன்னா அது சவக்குழிக்கு போனாங்கன்னா அது சவக்குழிக்கு போயிடுச்சு. இப்போ வந்து 10 வருஷமா அதிகாரத்தில் இருந்தாலும் எல்லாத்தையும் உங்க கூட இருக்க விசிகவுக்கும் அணிக்கு அணி தேர்தலுக்கு தேர்தல் மாறுற இந்த தேர்தலையே ஒரே நேரம் அண்ணா திமுக பிஜேபியோடையும் திமுகவோடையும் பேசிட்டு இருந்த தேமுதிகவுக்கும் ஒரே சீட்டு கொடுப்பீங்களா? இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு கூட்டணி கட்சிகளை அழைத்து திமுக பேசுவதுன்றது பேச்சுவார்த்தை கிடையாது, அது ராகிங். Ragging is going on in Anna Arivalyam. This is not a seat sharing talks, it's a ragging of their own alliance partners by the DMK. அப்படிதான் நான் இதை பார்க்குறேன். இந்த 5 வருஷம் நீங்கள் அவ்வளோ சாதனை பண்ணுறீங்க, ஐரோப்பிய மாடலை விட எங்களுக்கு வந்து வளர்ச்சி விகிதம் அதிகன்றீங்க, எல்லாம் கரெக்டுங்க. அப்படின்னா எதுக்கு வந்து 5000 ரூபாய் கொடுக்குறீங்க? எதுக்கு வந்து ஊர்பட்ட பார்ட்டிஸை உள்ளே சேர்த்துக்கிறீங்க? பார்ட்டி பீப்புளை கேட்டிங்கன்னா அவங்க கதறாங்க. கலைஞரோ ஜெயலலிதாவோ செய்யாத ஒரு காரியத்தை ஸ்டாலின் செய்து கொண்டிருக்கிறார். காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் 90% பிஜேபி லீடர்ஸ், தலித் லீடர்ஸ் பிஜேபிக்கு இரையானாங்க. பிஜேபிக்கு வேலை போகாத ஒரே தலைவர் தொல் திருமாவளவன். அவங்க வந்து பிளாங்க் செக் அவர் கொடுத்தாங்க. எழுதி வச்சுக்கோங்க, அந்த அம்மா ஜெயிச்சோன்னா என்ன பேசுவாங்கன்னு. என்னால தான் திமுக. ஒருவேளை அது நடந்ததுன்னா திமுகவோட அரசியல் தற்கொலை. அது 10 சீட்டுன்றாரு சண்முகம், அவருக்கு 5 சீட்டு கிடைக்குதான்னு பாருங்க. இன்னொரு கட்சியை பார்த்து அதிகாரத்தில் பங்கு கேட்கறதுக்கு இது நேரம் சொல்ல நீங்கள். அப்ப நீங்க திமுகவோட மவுத் பீஸ். வெளியில வந்து ஐஎம்எல் என்ன சொல்றாரு, நீங்க 170 வாங்கினவங்க 160 போட்டி போடுறதுக்கும் 6 சீட்டு வாங்கினவங்க 5 சீட்டு 4 சீட்டு போட்டி போடுறதுக்கும் ரெண்டும் ஒண்ணா உங்களுக்கு? கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாருக்கும் இவ்வளவு சீட்டு அப்படிங்கிறது தெரியும். இந்த கேடர்ஸ்க்காக அவங்க நடத்துற ஒரு நாடகம் தான் வந்து இந்த சீட் ஷேரிங் டென்ஷன் இதெல்லாம் அப்படின்ட்டு ஒரு கருத்து வருது. நியூஸ்பிக்ஸ் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். சார், காங்கிரஸ் தொகுதி பங்கீடு பத்தி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு ஒரு குழு அமைச்சிருக்காங்க. நேற்றைய தினம் பேச்சுவார்த்தையும் துவங்கிட்டாங்க. ஐயுஎம்எலோட பேச்சுவார்த்தை நடந்தது. இதற்கிடையில காங்கிரஸ்ல இருந்து அவசரமா அப்பாயின்மெண்ட் வாங்கி அன்றைய தினம் சாயந்தரம் போய் மீட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கிரிஷ் சோடங்கர் இவங்க பெரிய தலைகள்லாம் மீட் பண்ணி பேசியிருக்காங்க. இதையொட்டி நாளிதழ்கள்ல பல செய்திகள் வந்த வண்ணம் இருக்கு. ஹிந்து பேப்பர்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, இந்த விஷயங்கள்லாம் ஒரு 6 மாசம் முன்னாடியே நம்ம வந்து தொடர்ந்து இருக்கணும். இப்போ வந்து ரொம்ப லாஸ்ட் மினிட்ல என்ன பேச்சுவார்த்தை நடத்தினாலும் கடைசியில ஒரு 30 சீட்ல கன்வின்ஸ் ஆகி உட்கார்றது நமக்கு வீக் தானே அப்படின்னு காங்கிரஸ்ல ஒரு மூத்த தலைவர் சொன்னதா குறிப்பிடப்பட்டிருக்கு. சோனியா காந்தி அவர்கள் கிட்ட இருந்து க்ளோஸ்டு ஆன்வலப்ல ஒரு கவரை வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுத்ததாகவும் சொல்லப்படுது. ஸோ இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? அதுதான் காங்கிரஸ் மேலிடத்துல இருந்து கேசி வேணுகோபால், அவர் தான் ராகுல் காந்தியோட ரைட் ஹேண்ட். அவர் வந்து நேற்று 1 மணி நேரம் ஸ்டாலினை சந்திச்சு பேசியிருக்காரு. கேசி வேணுகோபால், அப்புறம் இன்னும் கிரிஷ் சோடங்கர் இருந்தாரான்னு தெரியல. 2 வியூ இருக்குது. அவர் இருந்தாரு இல்லைன்னு சொல்றாங்க. சத்தீஸ்கர் முன்னாள் துணை முதலமைச்சர் சிங்தேவ் இருந்திருக்காரு. திமுக ஸ்டாலினும் கனிமொழி இருந்திருக்காங்க. அண்ணனும் தங்கையும் இருந்திருக்காங்க. என்ன நடந்ததுன்றதை பற்றி நமக்கு எந்த விதமான அதிகாரப்பூர்வமான தகவலும் கிடையாது. சோனியா காந்தி கிட்ட வந்து சீல்டு கவரில் ஒரு கடிதத்தை அவர் கொடுத்தாருன்றது ஊர்ஜிதப்படுத்தப்படாத தகவல். காங்கிரஸில் அதை ஊர்ஜிதப்படுத்துகிறாங்க, திமுகவில் ஊர்ஜிதப்படுத்தலை அது. ஸோ இதெல்லாம் ஹிந்துவில் வந்திருக்குது. கோலப்பன் மூத்த செய்தியாளர் கோலப்பன் எழுதியிருக்காரு. அவர் ரொம்ப நம்பகத்தன்மை உள்ள ஒரு செய்தியாளர் தான் அவர் கோலப்பன். ஸோ அவர் எழுதியிருக்காரு. அப்போ அது உண்மையாக தான் இருக்கும் மோஸ்ட்லி. இப்போ அவங்க வந்து அதிகாரத்தில் பங்குன்றதை கிட்டத்தட்ட கைவிட்டுட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது. அப்படி தான் இருக்கும். அப்புறம் அதில் இன்னொன்று என்ன எழுதியிருக்காங்க, 27 சீட்டுக்கு செட்டில் ஆகிடுவாங்கன்ற மாதிரி ஒரு தகவல் டைம்ஸ் ஆஃப் இந்தியாலையும் வந்துருக்குது. திடீர்னு வந்து அதிகாரத்தில் பங்கு என்பது வந்து அது சரி தப்புன்னு 2 ஆர்குமெண்ட் இருக்குது. நீங்கள் கடந்த 5 ஆண்டுகளில் திமுக அரசுக்கு எதிராக என்ன மாதிரியான போராட்டங்களை முன்னெடுத்தீங்க? விசிகா, கம்யூனிஸ்டுகள் நடத்தின, சிபிஎம் நடத்தின போராட்டங்களில் 10ல் 1 பங்கு கூட நீங்கள் நடத்தலை. அப்போ எப்படி அதிகாரத்தில் பங்கு கேட்கலான்றது தான் பொதுவான ஒரு பார்வை. ஆனால் அதே நேரத்தில் கூட்டணிகள் இல்லாமல் இவர்கள் ஒன்றும் வெற்றி பெறது கிடையாது. இவர்கள் வந்து தனியாக நின்று எந்த கட்சியுமே இந்தியாவில் ஜெயிக்கல. திமுக என்றைக்குமே தனியாக நின்று ஜெயிச்சது கிடையாது. கூட்டணியோட தான் திமுக ஜெயிச்சிருக்கு, கூட்டணியோட தான் அண்ணா திமுகவும் ஜெயிச்சிருக்கு. உங்களுக்கு 28%னா அந்த 2% கூட்டணி கட்சிகளோட வாக்கு, 31% உங்களுக்குன்னா 4% காங்கிரஸோட வாக்கு. 4% தனியாக நின்னா அவங்களால ஜெயிக்க முடியாது. ஆனால் 31 இருந்ததுன்னா நீங்கள் பாஸ் மார்க் 35 வாங்க மாட்டீங்கன்னு. ஆகவே வந்து இதில் சிறிய கட்சி பெரிய கட்சின்ற பார்வைக்கு இடமே இல்லை. எல்லாம் வந்து பாலிடிக்ஸ் இஸ் ஆர்ட் ஆஃப் பாசிபிள். கேட்கறதும் தப்பு இல்லை, கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறதும் தப்பு கிடையாது.
காங்கிரஸோட ஒரு பிழை என்னன்னா, இந்த 5 ஆண்டுகள்ல வந்து கட்சியை வளர்த்துருக்கணும். கடந்த காலங்கள்ல வந்து கூட்டணியில இருக்காங்கன்னா, கூட்டணின்றது தேர்தல் நேரத்துல. மத்த நேரத்துல வந்து இது வந்து திமுக அரசு, கூட்டணி அரசு கிடையாது. இந்த கூட்டணி கட்சிகளோட மிகப்பெரிய சங்கடமே என்னன்னா, எல்லா நல்லதையும், எல்லா சாதனைகளையும் திமுகவும், ஸ்டாலினும் சொந்தம் கொண்டாடுறாங்க. ஆனா, இந்த ஆட்சியோட எல்லா அவலங்கள், அட்டூழியங்கள், பஞ்சமா பாதகங்கள கூட்டணி கட்சிகளும் பகிர்ந்துக்குது. இது எந்த விதத்தில் நியாயம்? ஆக இதுதான் அவங்களுடைய பிரத்யேகமான ஒரு சிக்கலாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே காங்கிரஸால திமுகவை விட்டு போ முடியாது. திமுகவால காங்கிரஸ் விட்டு போ முடியாது. காங்கிரஸ் வந்து திமுக இல்லைன்னா சைபர். ஆனா, காங்கிரஸ் இல்லைன்னா திமுக 70லேருந்து 80 சீட்டுக்கு மேல வாங்க முடியாது. ஆனா, வெளியில திமுகவால் உருவாக்கப்படுகிற தோற்றம் என்பது திமுகவுடைய வாடகை வாயில்கள், திமுகவுடைய இணைய கூலிப்படைகள், அறிவாளி அல்சேஷன்களால் உருவாக்கப்படுகிற ஒரு நெரேட்டிவ் என்பது காங்கிரஸ் திமுக இல்லைன்னா சைபர் ஆயிடும். காங்கிரஸ் இல்லாமலே திமுக ஜெயிச்சிடும்ன்றாங்க. உண்மையிலேயே காங்கிரஸ் இல்லாம திமுக ஜெயிக்கும்னா, இந்த அளவுக்கு ஸ்டாலின் பிரயத்தனப்பட மாட்டார். இவ்வளவு தூரம் காங்கிரஸ் பேசின பிறகும் கூட்டணியில வச்சிருக்க மாட்டார். நேற்று 1 மணி நேரம் கேசி வேணுகோபாலை சந்திச்சு பேசியிருக்க மாட்டார். அவங்களுக்கு தெரியும் காங்கிரஸ் இல்லைன்னா எத்தனை தேமுதிக, எத்தனை மக்கள் நீதி மையம், எத்தனை கமலஹாசன்கள் வந்தாலும் அவங்க காங்கிரஸை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. எல்லா இடத்துலையும் காங்கிரஸுக்கு 4% ஓட்டு இருக்கு. 2%னே வச்சுக்கோங்க. ஆனா மற்ற கட்சிகளுக்கு அது கிடையாது. 2016ல் 1.5% ஓட்டில் தான் ஜெயலலிதா ஜெயிச்சாங்க. காங்கிரஸுக்கு 4% ஓட்டு இருக்கு. 3%ன்னு வச்சிங்கன்னா கூட காங்கிரஸ் இல்லைன்னா திமுக ஜெயிக்க முடியாது. ஆட்சி திமுக கிட்ட தான். காங்கிரஸ் கிட்ட ஆட்சி இழந்து அடுத்த மார்ச் வந்து 60 வருஷம் ஆக போகுது. ஸோ ஆங்கிலத்தில் சொல்லணும், ஸ்டேக்ஸ் ஆர் வெரி ஹை ஃபார் டிஎம்கே. அதனால தான் ஸ்டாலின் இவ்வளோ தூரம் இறங்கி வந்து பேசுகிறாரு. சரி தப்புன்னு இதில் எதுவும் கிடையாது. காங்கிரஸ் திமுக கூட்டணி தொடரும் தொடரும் தொடரும். அதிகாரத்தில் பங்குன்றதெல்லாம் கைவிட்டுருவாங்க. 2 சீட்டு 3 சீட்டு கூட வாங்கிட்டு செட்டில் ஆவாங்க. இதுக்கு தான் இவ்வளோ அலம்பலான்னா அது நியாயமான ஒரு கருத்து தான். அது ரொம்ப இப்படி தான் காங்கிரஸ் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு மாநிலத்திலையும் தவறு பண்ணி இன்னைக்கு வந்து நடுத்தெருவில் நிற்குது. அதனால் காங்கிரஸோட வரலாறு அறிஞ்சவங்களுக்கு 71 தேர்தலில் இந்திரா காந்தி சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலில் 10 சீட்டு லோக்சபா சீட்டை வாங்கிட்டு 30 சீட்டை திமுக விட்டு கொடுத்துட்டு 234 தொகுதியும் காங்கிரஸுக்கு வேணான்னு திமுக எழுதி கொடுத்துட்டு போனாங்க. இது இன்னைக்கு இருக்க தலைமுறைக்கு தெரியாது. அப்புறம் கலைஞர் 184 சீட்டு வாங்கி திமுக ஜெயிச்ச பிறகு பிரஜா காங்கிரஸ்னு ஒரு கட்சி இருந்தது. அவனோட 10 எம்எல்ஏவை காங்கிரஸில் மெர்ஜ் பண்ணி காங்கிரஸ் எதிர்கட்சியாக காங்கிரஸ் சட்டமன்ற குழு அமைஞ்சுது. இந்த பாவத்துக்கான பிள்ளையார் சுழியை போட்டது இந்திரா காந்தி 55 வருஷத்துக்கு முன்னால். இன்னைக்கு வரலாறு திரும்புது. 67ல் காங்கிரஸ்க்கு திமுக கிட்ட ஆட்சி இழந்த காங்கிரஸ் யோசிச்சு பாருங்க, 4 வருஷத்துல அந்த தேர்தல் 1 வருஷம் ப்ரிப்போன் பண்றாங்க, அட்வான்ஸ் பண்றாங்க. அதே திமுகவோட கூட்டணி சேர்ந்தாங்க. அதுவே வெக்கக்கேடு. அதை விட வெக்கக்கேடு நினைச்சு பார்க்க முடியாது. இன்னைக்கு தலைமுறைக்கு தெரியவே தெரியாது. 234 தொகுதியையும் தாராவாத்தாங்க. ஒரு சீட்டு கூட வேணான்னு 10 லோக்சபா சீட்டை வாங்கிட்டு தாராவாத்துட்டு போனாங்க இந்திரா காந்தி. ஸோ காங்கிரஸோட சவக்குழி அன்றே தோண்டப்பட்டு விட்டது. காங்கிரஸில் பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. நேற்று செல்வ பெருந்தங்க பேசுறாரு, ஒரு ரிப்போர்ட்டர், புதிய தலைமுறை ரிப்போர்ட்டர் கேட்குறாரு, நீங்கள் வந்து கலிகாலத்தில் ஸ்டாலின் மாதிரி ஒரு முதலமைச்சர்கிட்ட வேலை செய்கிறது ரொம்ப பாக்கியம்னு சொல்கிறீங்களா? 26ல் தொடருமான்னு. அவர் பதிலை பாருங்கள், செல்வ பெருந்தங்க பதிலை. 26லையும் தொடரும், 36லையும் தொடரும், 46லையும் தொடரும், 56லையும் தொடரும். இந்த வெக்கங்கட்ட நிலைமைக்கு போன பிறகு காங்கிரஸ் இருந்தாங்கன்னா அது சவக்குழிக்கு போனா அது சவக்குழிக்கு போயிடுச்சு. காங்கிரஸை பற்றி பேசுறதுல ஒரு அர்த்தமும் இல்லை. சார், நேற்று தினம் பேச்சுவார்த்தை அப்ப ஐயுஎம்எல் பேசிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, திமுக அலையன்ஸ்ல இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் சென்ற முறை கொடுத்ததை விட ஒரு தொகுதியாவது குறைக்கிறதுக்கு நீங்க வந்து தயார் நிலையில இருக்கிறதுக்கு பாருங்கன்றது ஒரு ரிக்வெஸ்டா வந்ததாகவும், திமுகவே சென்ற முறையை விட இந்த முறை கம்மி தொகுதிகள்ல போட்டியிட போறதாகவும் வந்து தகவல்கள் வந்திருக்கு. அது எப்படி காம்ப்ரமைஸ்க்கு தயாரா இருக்கணும் எல்லா கட்சிகளும்ன்ற ரீதியில பேசியிருக்காங்க. ஆமாங்க, ஊர்பட்ட கட்சியெல்லாம் உள்ள சேர்த்துக்கணும். இப்போ வந்து 10 வருஷமா அதிகாரத்தில் இருந்தாலும் எல்லாத்தையும் உங்க கூட இருக்க விசிக்கும் அணிக்கு அணி தேர்தலுக்கு தேர்தல் மாறுற இந்த தேர்தலையே ஒரே நேரம் அண்ணா திமுக பிஜேபியோடையும் திமுகவோடையும் பேசிட்டு இருந்த தேமுதிகவுக்கும் ஒரே சீட்டு கொடுப்பீங்களா? இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு கூட்டணி கட்சிகளை அழைத்து திமுக பேசுவதுன்றது பேச்சுவார்த்தை கிடையாது, அது ரேகிங். காலேஜில் புது பசங்க சேர்ந்தாங்கன்னா சீனியர் பாய்ஸ் ரேக் பண்ணுவாங்கல்ல, ragging is going on in Anna Arivalyam. This is not a seat sharing talks, it's a ragging of their own alliance partners by the DMK. அப்படிதான் நான் இதை பார்க்குறேன். நீங்கள் போய் வந்து போனவா 10 வருஷமா விசிக கூட இருக்குங்க, 10 வருஷமா சிபிஎம் சிபிஐ கூட இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் சீட்டை குறைப்பாங்களா? ஐயுஎம்எல்லாம் அவங்க கூடயே தான் இருக்காங்க. குறைஞ்சபட்சம் போன தடவை கொடுத்த சீட்டையாவது என்ஷூர் பண்ணல. ஆனால் நீ யாருக்கு கொடுக்குறீங்க? தேமுதிக கொடுக்குறீங்க. தேர்தலுக்கு தேர்தல் அணி மாறுற, ஒரே நேரத்தில் 2 பேரோடையும் பேசுகிற. ஏன்னா 3வது கட்சி இல்லை, இருந்து அவங்களோடையும் பேசுவாங்க. இது வரைக்கும் 5 வருஷத்துல அவங்களோட பாலிடிக்ஸ் என்ன? அது எப்படிங்க ஏடிஎம்கேவோடையும் பேச முடியும், டிஎம்கேவோடையும் பேச முடியும்? எஸ்பெஷலி பிஜேபி ஏடிஎம்கேவில் இருக்கும்போது. அப்போ அந்த தேமுதிகக்காக நீங்கள் உங்கள் கூடயே இருக்க ட்ரஸ்டட் ஆலைஸை வந்து நீங்கள் வந்து சீட்டை குறைச்சிக்கணும். அவங்களும் அதை வந்து அந்த அந்த
அந்த அவமானத்தை ஸ்வாலோ பண்ணிக்கிட்டு விழுங்கிக்கிட்டு தான் போகிறாங்க. அதனால தான் தட்ஸ் வை ஐம் காலிங் இட் இந்த டிஎம்கேவோட சீட் ஷேரிங் டாக்ஸ் ஆர் நாட் சீட் ஷேரிங் டாக்ஸ், பட் இட்ஸ் அ blatant ragging by the senior partner DMK of its own alliance partners who were with them for the past 10+ years. அப்படிதான் நான் இதை பார்க்குறேன் ஒரு அப்சர்வரா. இது என்னது, இது வாட் சார்ட் ஆஃப் பாலிடிக்ஸ்? சீட்டை குறைச்சிக்கொண்டது எப்படிங்க? இட்ஸ் ராகிங், அப்சல்யூட் ராகிங். பட் அவங்க ஒத்துப்பாங்க, வேற வழி இல்லை அவங்களுக்கு. இந்த அத்தனை அலையன்ஸ் பார்ட்னர்ஸுக்கும் ஆப்ஷன் கிடையாது. பிஜேபி ஃபேக்டராலே இவங்க டிஎம்கே கிட்ட சரண்டர் ஆயிருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. இட் இஸ் அ பிஜேபி விச் இஸ் அ சில்வர் கிரேஸ் ஃபார் டிஎம்கே. பிஜேபின்ற அந்த பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்டை பார்த்துட்டு, பொலிட்டிக்கல் டேஞ்சரை பார்த்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா யார் திமுகவோட இருப்பா? இந்த 5 வருஷம் நீங்கள் அவ்வளோ சாதனை பண்ணுறீங்க, ஐரோப்பிய மாடலை விட எங்களுக்கு வந்து வளர்ச்சி விகிதம் அதிகன்றீங்க, எல்லாம் கரெக்டுங்க. அப்படின்னா எதுக்கு வந்து 5000 ரூபாய் கொடுக்குறீங்க? எதுக்கு வந்து ஊர்பட்ட பார்ட்டிஸை உள்ளே சேர்த்துக்கிறீங்க? பிகாஸ் உங்களோட இன்டர்னல் சர்வேல நீங்கள் நினைச்ச நம்பர்ஸ் வரல. யூ த ரைட்டிங் இஸ் ஆன் த வால். தோப்பிங்கன்னு சொல்லலை, 118 வாங்கி நீங்கள் ஜெயிக்கணும். அதில் ஹெவி டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. அதனால தான் எல்லா கட்சியும் நீங்கள் உள்ளே சேர்க்குறீங்க. இந்த எல்லா கட்சியும் உள்ளே சேர்க்கறதுன்றதே டேஞ்சருங்க. ஓவர்லோட் ஆகுது யுவர் வெஹிக்கிள். when your vehicle is getting overloaded repeatedly, the logical end will be, everyone knows, I don't want to mention it, அது என்னன்றது எல்லாருக்கும் தெரியும். ஸோ இது கடந்த காலங்கள் அவங்க இப்படி இருந்த மாதிரி தெரியல. எல்லாரையும் வாங்க 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 நீங்கள் சேர்த்துக்கிறீங்கன்றது வந்து இன்னொன்று டிஎம்கேக்குள்ள இருக்க ஒரு ஈக்குவலிபிரியம் இப்போ டிஸ்டர்ப் ஆகிட்டு இருக்குது. டிஎம்கேக்குள்ள இருக்க விஷயம் தெரிஞ்ச பார்ட்டி பீப்புளை கேட்டிங்கன்னா அவங்க கதறாங்க. 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் கட்சியில் இருந்தவன் நீங்கள் ஏடிஎம்கேலேருந்து யார் வந்தாலும் நீங்கள் எஸ்பெஷலி சேர்த்துக்கிறீங்க. அங்கே ஆல்ரெடி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் 4 கோஷ்டி 5 கோஷ்டி இருக்குது. புதுசாக வரும்போது அவனுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. அப்போ எனி ஆர்கனைசேஷன் இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் ஈக்குவலிபிரியம். அது டிஸ்டர்ப் ஆகுதுன்னா யூஆர் ரெட்டிங் ஃபார் அ சீரியஸ் ட்ரபிள். நீங்கள் ஜெயிச்சாலும் தோத்தாலும், ஜெயிச்சா ஒரு மாதிரி சமாளிப்பீங்க, தோத்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி அ டிசாஸ்டர். எழுதி வச்சுக்கோங்க. இன்னைக்கு பெரிய அளவில் உங்களுக்கு உள்ளுக்குள்ள திமுக டிஸ்டர்பன்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு காரணம் பவர் கையில் இருக்கு. பவர் நிரந்தரம் இல்லைங்க, பவர் ஒரு நாள் போயிடும். என்னைக்காவது ஒரு நாள் பவர் உங்களை விட்டு போயிடும், அதை மறந்துடாதீங்க. அதுவும் தேர்தல் அரசியல்ன்றது ரங்கராட்டினம், மேலே இருக்கும் கீழே வருவான், கீழே இருக்கும் மேலே போவான். ஸோ கலைஞரோ ஜெயலலிதாவோ செய்யாத ஒரு காரியத்தை ஸ்டாலின் செய்து கொண்டிருக்கிறார். அதாவது யார் வேணால் வந்து திமுகவில் சேரலாம், எஸ்பெஷலி ஏடிஎம்கேலேருந்து வரவங்களுக்கு கதவுகள் முழுவதுமாக திறந்திருக்கின்றன. இது திமுகக்குள்ளே இருக்க ஈக்குவலிபிரியத்தை கண்டிப்பாக டிஸ்டர்ப் பண்ணுது, இன்னும் பெரிய அளவில் டிஸ்டர்ப் பண்ணும். தேர்தல் நேரத்தில் அது எப்படி போகும்னு தெரியாது. மறந்துடாதீங்க, மோடி 3.0 32 சீட்டு குறைஞ்சதுக்கு காரணம் காங்கிரஸ்லேருந்து உள்ளே வந்தவங்களுக்கு ரெக்லெஸ்ஸாக சீட்டு கொடுத்து அது பிஜேபிக்குள்ளே இருந்த ஈக்குவலிபிரியத்தை டிஸ்டர்ப் பண்ணி ஒரு 30லேருந்து 40 சீட் அவங்க தோற்றதுக்கு காரணம் ரெக்லெஸ்ஸாக காங்கிரஸ்லேருந்து உள்ளே வந்தவங்களுக்கு சீட்டு கொடுத்தது. சேம் திங் இஸ் ஹேப்பனிங் வித் டிஎம்கே நவ். The results could be like that also. மோடி 3.0 தான், ஸ்டாலின் 2.0. அவங்க பவரை ரீடைன் பண்ணுவாங்க நான் இன்னமும் நம்புறேன் திமுக. பட் அப்சல்யூட் மெஜாரிட்டி வருமானா, தட்ஸ் $1 million கொஸ்டின். சார், டிஎம்கேக்குள்ள இருக்கிற ஈக்குவலிபிரியம் டிஸ்டர்ப் ஆகிறது ஒன்று. இன்னொன்று வந்து கூட்டணி கட்சிகள், நீங்க சொன்ன மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சிகள் இருந்து ஒரு மூத்த தலைவர் இன்றைய நாளிதழில் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு, தேமுதிகக்கு 6, 7 இந்த சீட்டுக்கு மேல கொடுத்தாங்க அப்படின்னாக்கா பெரிய டிஸ்டர்பன்ஸ் கிரியேட் ஆகும், காங்கிரஸ் தானாவே வெளியில போகிறதுக்கு உண்டான வழிமுறைகளை இவங்க செய்யறாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க சார்? எனக்கு என்னமோ ஸ்டாலின் in spite of all his recent activities காங்கிரஸை கைட்டுவார்னு எனக்கு தோணலை. தட்ஸ் a dangerous step. See, இன்னைக்கு திமுக நான் வந்து ரொம்ப பேலன்ஸ்டாக சொல்கிறேன். நான் எனக்கு எந்த விதமான பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டும் இந்த மாதிரியான இஷ்யூஸில் கிடையவே கிடையாது. ஐ டோன்ட் ஹவ் எனி பர்சனல் இன்ட்ரெஸ்ட். ஐ எம் ஜஸ்ட் அ கமெண்டேட்டர். என் விருப்ப கூட ஒதுக்கி வச்சுட்டு அப்ஜெக்டிவாக தான் நான் பார்க்குறேன் இதை. ஸ்டாலின் காங்கிரஸ் தான் கூட இல்லைன்னா இட்ஸ் அ டிசாஸ்டர்ன்றதை புரிந்து வைத்திருக்கிறார். வெளியில் போஸ்டரிங் வேறு மாதிரி இருக்கலாம், காங்கிரஸ் இல்லைன்னா நாங்கள் ஜெயிச்சிருவோன்றது. திமுகவில் செகண்ட் ரேங்க் லீடர்ஸு, லோ லெவல் கேடர்ஸு, திமுகவால் இயக்கப்படுகிற பெய்டு மவுத்ஸ் அவங்கெல்லாம் பேசலாம். தட்ஸ் இம்மெட்டீரியல். டிஎம்கே லீடர்ஷிப், எஸ்பெஷலி த சீஃப் மினிஸ்டர் who is a very vast experience in politics. Over 50 years he has got very fertile and very rich experience in politics. 24 hours like Modi he thinks about elections and victory, especially for the past 6 months. அவர் ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பாக காங்கிரஸை இழக்க விரும்ப மாட்டார். பட் அது என்னமோ ஒரு அந்த உள்ள இருந்த அந்த ரிலேஷன்ஷிப்பில் சம் டிஸ்டர்பன்ஸ் டுக் பிளேஸ். சிச்சுவேஷன் வந்து இது வரைக்கும் ஸ்பைரல் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போல. பட் சம்டைம்ஸ் இந்த டிஎம்டிகே இஷ்யூஸ் வரும்போது சீட் ஷேரிங்கில் 8 சீட்டு 7 சீட்டு அப்படின்ற நம்பர்ஸ் திடீர்னு நீங்கள் வந்து இப்போ 6லேருந்து 7 சீட்டும், மக்கள் நல கூட்டணி ஒரு 2-3 சீட்டு, கிட்டத்தட்ட அரௌண்ட் 10ன்னு வச்சுக்கோங்க, 9 to 10 சீட்ஸ் நீங்கள் வந்து கொடுக்கணும் போது தன்னோட கோட்டாலேருந்து கொடுக்காம
அலையன்ஸ் பார்ட்னர் கிட்ட இருந்து எடுப்பாங்கன்னும் போது தட் பவுண்ட் டு கிரியேட் டிஸ்டர்பன்ஸ். அது சந்தேகமே வேணும். அண்ட் தீஸ் ஆர் ஆல் ட்ரஸ்டட் ஆலிஸ். தேமுதிக பாமக மாதிரி தேர்தலுக்கு தேர்தல் அணி மாறுற, கூட 3 சீட்டு கொடுத்தா அங்கே போகிறது, கூட 4 சீட்டு கொடுத்தா இங்கே போகிற கட்சிகள் இல்லை இந்த கட்சிகள். தீஸ் ஆர் ஆல் வெரி குட் பீப்புள் சென்ட்ரிக் பார்ட்டிஸ். மக்கள் நலனில் அக்கறை உள்ள கட்சிகள். 2 இடதுசாரிகள், விசிகா, ஐ கேன் கோ ஃபார் அஸ் டு சே காங்கிரஸ் ஆல்சோ. ஆன்டி பிஜேபின்றதுல இந்த 4 பேரும் ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக இருக்காங்க. எஸ்பெஷலி நீங்கள் காங்கிரஸை பற்றி கூட உங்களுக்கு விமர்சனம் இருக்கலாம். மக்கள் நலனில் அக்கறை உள்ள கட்சிகள்னா 2 இடதுசாரிகளும் விசிகாவும் மக்கள் நலனில் அக்கறை உள்ள கட்சிகள். நீங்கள் அந்த கட்சிகள் 10 வருஷமாக அவங்க கூட இருக்காங்க. விசிகா மோடி கவர்மெண்ட் வந்த பிறகு 2014 இந்த 12 வருஷத்தில் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் 90% பிஜேபி லீடர்ஸ், தலித் லீடர்ஸ் பிஜேபிக்கு இரையானாங்க. பிஜேபிக்கு வேலை போகாத ஒரே தலைவர் தொல் திருமாவளவன். அவரோட அந்த செக்யுலர் கிரெடென்ஷியல்ஸ் ஃபார் சுப்ரீம். அவங்க பிளாங்க் செக் அவர் கொடுத்தாங்க. பிளாங்க் செக், குரோர்ஸ், ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் குரோர்ஸ், கனெக்ட் பண்ண முடியாத அளவு பணமும் பதவிகளும் அவருக்கு ஆஃபர் செய்யப்பட்டது. பட் ஹி ஸ்டுட் ஹிஸ் கிரவுண்ட். அவர் அதை துச்சமான மதித்து அந்த ஆஃபர் எல்லாம் தூக்கி எறிஞ்சார். பிஜேபிக்கு பலியாகாத நாடறிந்த ஒரே தலித் தலைவர் 12 ஆண்டுகளில் தொல் திருமாவளவன் தான். தோத்தாலும் ஜெயிச்சாலும் அவர் காங்கிரஸ் திமுகவோட தான் இருப்பார். இன்னைக்கு அவருக்கு ஈக்குவலாக நீங்கள் தேர்தலுக்கு தேர்தல் அணி மாறின ஒரே நேரத்தில் இந்த எலெக்ஷன்லையும் அண்ணா திமுக பேசிட்டு இருந்த தேமுதிக கொண்டு வந்து உள்ள வச்சு அவங்க சீட்டை குறை அல்லது அவங்களுக்கும் உங்களுக்கு ஈக்குவல் சீட்னா இது என்ன நியாயம்? இது இந்த அரசியல் நான் கண்டிப்பாக திரு மு க ஸ்டாலின் அவர்களிடம் நான் எதிர்பார்க்கவில்லை. நிச்சயமாக எனக்கு அது அதிர்ச்சியாக தான் இருக்கு. விசிகா மாதிரி ஒரு கட்சியை, கொள்கை பிடிப்புள்ள ஒரு கட்சியை, குறைகள் இருக்கலாம், ஒரு கொள்கை பிடிப்புள்ள ஒரு கட்சியை பிஜேபிக்கு பலி. ஏன்னா அவருக்கு கொடுத்த ஆஃபர் வேற எவனா இருந்தாலும் வேலை போயிருப்பான். இன்னைக்கு நாடு பூரா வேலை போயிருக்காங்க. யூ நேம் இட், தே ஆர் வித் பிஜேபி. அப்ப இந்த மாதிரி பலியாகாத ஒரே தலைவர் அவரை நீங்க புதுசா ஒரு கட்சியை உள்ள கூட்டாது. அந்த கட்சியோட கிரெடென்ஷியல்ஸ் என்னன்னு நமக்கு தெரியும். அவரோட நீங்க இந்த கட்சியை சமப்படுத்தி ஈக்குவலா உட்கார வைக்கிறீங்கன்னா இது என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டர் பை டிஎம்கே. இது திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இதை செய்வார் நான் எதிர்பார்க்கல. ஏன்னா இது ஒரு கொள்கை கூட்டணி. உண்மையிலே தே ஹேவ் காட் அ பாலிசி கோஹரன்ஸ் ஆங்கிலத்தில். 2 லெஃப்டும் விசிகா காங்கிரஸ். அதுல ஒரு டிஸ்டர்பன்ஸை ஏன் திமுக பண்ணுதுன்னு எனக்கு தெரியல. தேமுதிக வந்தாலும் வராட்டியும் திமுகவோட வெற்றி வாய்ப்பு அதிகம். திமுக ஜெயிப்பது கிட்டத்தட்ட உறுதி நான் நம்புறேன். 4 முனை போட்டியில் அவங்களுக்கு தான் வாய்ப்பு ரொம்ப அதிகம். சான்சஸ் ஆர் வெரி பிரைட் ஃபார் டிஎம்கே டு ரீடைன் பவர். தேமுதிகவும் மக்கள் கமல்ஹாசனும், கமல் கூட 2வது. தேமுதிக அஃப்கோர்ஸ் மெயின் பிளேயர் நான் ஒத்துக்கிறேன் பர்செப்ஷன் வைஸ். தேமுதிக இல்லாட்டி திமுக வெற்றி வாய்ப்பு தான் அதிகம். எழுதி வச்சுக்கோங்க. அந்த அம்மா ஜெயிச்சோன்னு என்ன பேசுவாங்க? என்னால தான் திமுக ஜெயிச்சதுன்னு. என்னால தான் ஜெயிச்சதுன்னு ஜெயிச்ச 10 நாள்ல அவங்க சொல்லலைன்னா கேளுங்க நீங்க, அந்த அம்மா சொல்லலைன்னா. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு கட்சிக்காக தேர் யுவர் ட்ரஸ்டட் பிளேயர்ஸ். 3 எலெக்ஷன் அவங்க கூட இருந்திருக்காங்க. தோத்தாலும் ஜெயிச்சாலும். இந்த தடவை நீங்க தோத்தாலும் அவங்க போக மாட்டாங்க உங்களை விட்டு. அப்ப அந்த கட்சியை எதுக்கு நீங்க ஹியூமிலியேட் பண்றீங்க? எனக்கு புரியல திமுகவோட இந்த பிஹேவியர். அப்ப அவங்க பவருக்காக எந்த எல்லைக்கும் போறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அப்ப தென் இதுக்கான ஒரு எதிர்வினையும் இருக்கும். எவ்ரி ஆக்ஷன் ஹஸ் இட்ஸ் ஓன் அண்ட் ஈக்குவலன்ட் ரியாக்ஷன். நீங்க சொன்ன அந்த விசிகா தலைவரோட அந்த கருத்துன்றது காங்கிரஸ் தானா வெளியில போட்டோம்னா அப்படிலாம் ஸ்டாலின் நினைப்பாருன்னு நான் நம்பல. அவர் ஒரு பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு லீடர், ரிச் பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள லீடர். காங்கிரஸை ஸ்டாலின் இழக்க மாட்டார் என்று நான் நம்புகிறேன். ஒருவேளை அது நடந்ததுன்னா திமுகவோட அரசியல் தற்கொலை. அது அவங்க கண்டிப்பாக அதிகாரத்தை இழப்பார்கள் காங்கிரஸ் இல்லைன்னா. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஃபர்ஸ்ட் ஃபேமிலிக்கும் ஸ்டாலினுக்கும் நல்லா தெரியுங்க, காங்கிரஸ் இல்லைன்னா ஆட்சியை தக்க வைப்பது கடினம்னு. பட் பாஸ்டரிங் இதெல்லாம் அப்படிதான் நான் நம்புறேன். சம்டைம்ஸ் நம்ம நினைக்கிறதுக்கு மாற சம்பவங்கள் நடப்பதற்கு போவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி நடந்ததுன்னா அது திமுகவுக்கு பெரிய ஒரு இழப்பை ஏற்படுத்தும். சார், மாணிக்கம் தாகூர் அவர்கள் தலைமையில மதுரையில ஒரு ரெசல்யூஷன் போட்டப்ப கூட சண்முகம் அவர்கள் சிபிஎம்ல இருந்து ரொம்ப ஆதரவா காங்கிரஸ் இந்த சமயத்துல ஆட்சியில பங்கு கேட்கறது தப்பு அப்படிங்கறது தெளிவா சொன்னாரு. அதே மாதிரி இன்றைய தினம் அவர் ஒரு பேட்டியில திமுகக்கு சார்பாவே எல்லாம் சொல்லிட்டு கடைசியில கட்டாயம் நாங்களும் 10 சீட்டுகள் எதிர்பார்க்கிறோம் இவங்க கிட்ட இருந்து. ஏன்னா எங்களோட கேடர்ஸ் ரொம்ப அன்ஹாப்பியா இருக்காங்க. அவங்கள மகிழ்ச்சி படுத்தணும்னா எங்களுக்கு இதை திமுக கொடுத்துதான் ஆகணும் அப்படிங்கிற வரிய கடைசியா கொடுத்திருக்காரு. திருமாவளவன் அவர்களுமே 10 சீட்டு கேட்கிறாங்க. ஸோ இப்போ நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்பொழுது இவங்களும் ப்ரெஷர் போடும்பொழுது என்ன இதை எப்படி சாதுரியமா திமுக ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு இல்ல சார்? இல்லைங்க, நான் அதை திமுக ஹேண்டில் பண்ணிடணும்னு நம்புறேன்.
ஒரு ஃபார்முலா ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. சம்திங் வில் பி காம்பன்சேட்டட். 10 சீட்டுன்றாரு சண்முகம், அவருக்கு 5 சீட்டு கிடைக்குதான்னு பாருங்க. 10 சீட்டு கேட்குறாருல, அவருக்கு 5 சீட்டு கிடைச்சா 6 ரீட்டைன் பண்ணுறது சாதனைங்க சிபிஎம் சிபிஐக்கு. காங்கிரஸ் அதிகாரத்தில் பங்கு கேட்குற தப்புன்னு சொல்ல சண்முகம் யார்? இந்த குறைஞ்சபட்ச அரசியல் எனக்கு இல்லை. இட்ஸ் அன் இன்டர்னல் மேட்டர் ஆஃப் அ பார்ட்டி. எவ்ரி பொலிட்டிக்கல் பார்ட்டி ஹாஸ் இட்ஸ் ஓன் ரைட். நீங்கள் யார் சார் சொல்கிறதுக்கு? உங்களுக்கு வேணான்னா நீங்கள் போங்க. இன்னொரு கட்சியை பார்த்து அதிகாரத்தில் பங்கு கேட்கறதுக்கு இது நேரம் சொல்ல நீங்கள். அப்போ நீங்கள் திமுகவோட மவுத் பீஸ். எங்கள் கேடர் வந்து அன்ஹாப்பின்றாரு, அது உண்மை. பிஜேபி ஃபேக்டர் ஒன்று தான் இந்த அலையன்ஸை வந்து சிமெண்ட் பண்ணியிருக்கு. இல்லைன்னா இந்த அலையன்ஸ் என்றைக்கு சின்ன பின்னமாக இருக்கும். சாம்சங் இஷ்யூக்கு பிறகு எப்படி இந்த அலையன்ஸில் அவங்க எல்லாரும் ஓட்டு போடுவாங்களா? சாம்சங் சம்பவத்தில் தொழிலாளர்கள் ராத்திரியோட ராத்திரியை அடித்து அந்த பந்தல்லாம் பிரித்து போட்டப்போ அடுத்த நாள் காலையில் போகிறாங்க. யார் யார்? இந்த கூட்டணி கட்சிகள் அத்தனை பேரும் போகிறாங்க. பாலகிருஷ்ணன், முத்தரசன், திருமா, வைகோ. அந்த தொழிலாளர்கள் சொன்ன கருத்து என்ன? மறக்கவும் மாட்டோம், மன்னிக்கவும் மாட்டோம். அத்தனை பேரும் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க, நம்புறீங்களா? வெங்கைவேலுக்கு பிறகு திமுகவை விசிக ஆதரிக்கிறதுன்றது ஒரு பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி. ஆனால் உள்ள அந்த வலியும் வேதனையும் கேடர்ஸுக்கு இருக்குல்ல. அப்படியே 21 வந்தாமல் உங்களுக்கு ஓட்டு போட்டுருவானா? அப்போ இவ்வளோ பஞ்சமாக பாதகத்தை பண்ணிட்டு அலைன்ஸ் இருக்கும்போது திரும்பவும் சொல்கிறேங்க, சாதனைகளுக்கு திமுக சொந்தம் கொண்டாடுது, வேதனைகளை பகிர்ந்துல வைக்கிறீங்க. கோதிச்சிருக்காங்க கேடர்ஸ். இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நேற்று பாருங்கள், அவங்க ட்ரையல் பலூன் வாங்க விட்டு ஆழம் பார்க்குறாங்க. நேற்று வெளியில் வந்து ஐஎம்எல் என்ன சொல்கிறாரு? எல்லாரும் ஒரு சீட்டை குறைச்சிக்கோங்கன்றார். அது எல்லாருக்கும் தானே பொருந்தும். அது எப்படிங்க? நீங்கள் 170 வாங்கினவங்க 160 போட்டி போடுறதுக்கும் 6 சீட்டு வாங்கினவங்க 5 சீட்டு 4 சீட்டு போட்டி போடுறதுக்கும் ரெண்டும் ஒன்றா உங்களுக்கு? அது எப்படி ஒன்றாகும்? தேமுதிக மாதிரி ஒரு கட்சி, அதோட வரலாறு தெரியும். விஜயகாந்த் இருக்கும்போதே அதோட ஃபால் ஸ்டார்டடு. விஜயகாந்த் மரணத்துக்கு முன்னாலே அந்த கட்சி படுபாதாளத்துக்கு போயிடுச்சுங்க. 11க்கு பிறகு அவங்க சந்திச்சது எல்லாம் படுதோல்வி. 14, 16, 19, 21, 24 5 தேர்தல், 3 லோக்சபா, 2 அசம்பிளியில் வந்து ரவுட்டட். அவங்களோட வாக்கு வங்கி என்பது 0.45 தான். 0.045, லெஸ் தென் 0.5%. பர்சன்டேஜை கூட விடுங்க. இது கொள்கை கூட்டணி 300 தடவை மூச்சுக்கு 300 தடவை சொல்லுவாங்கல்ல திமுக காரங்க. இனிமேல் சொல்ல முடியுமா அந்த வார்த்தையை? தேமுதிக மாதிரி ஒரு கட்சியை உள்ள வச்சுக்கிட்டு, தேமுதிக உள்ள கூட்டி வச்சுட்டு நீங்கள் வந்து விசிகாவுக்கு குறைப்பீங்களா? என்னங்க நியாயம் இது? இது திருமாவோ அல்லது ரவியோ ஆளுக்கு ஷானவாஸோ ஏற்றுக்கிட்டு போனாங்க. கேடர் ஏற்றுக்க மாட்டான். அது ஏதாவது ஒரு ரூபத்தில் வெடிக்கும். அதே தான் பாலகிருஷ்ணன் பேட்டி இன்னைக்கு. அவ்வளோ நீட்டி முழக்கிட்டு காங்கிரஸுக்கு புத்திமதி சொல்கிறாரு இவர் யாருங்க காங்கிரஸுக்கு புத்திமதி சொல்ல? இது எனக்கு புரியல. இது அது இன்னொரு கட்சியோட உரிமை. அதை சொல்ல நீங்கள் யாரு? உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? கடைசியில் என்ன சொல்றாரு? 10 சீட்டுன்றாரு. எழுதி வச்சுக்கோங்க மேடம், 5 சீட்டு கிடைச்சா அதிகம் இவங்க 2 பேருக்கும். அதையும் இவங்க அந்த அவமானத்தையும் சகிப்பார்கள். இருக்கவே ஸ்டாண்டர்ட் டைலாக். பாசிச பாஜக உள்ள வரக்கூடாது. அது ஒன்று தான் காப்பாற்றுது இந்த அலையன்ஸை. அது இல்லைன்னா இந்த அலையன்ஸ் என்றைக்கும் வந்து கொலாப்ஸ் ஆகிருக்கும். வேற எது இந்த அலையன்ஸை சிமெண்டிங் ஃபோர்ஸாக இருக்குது சொல்லுங்கள்? வேற ஒரு இஷ்யூ சொல்லுங்கள் நீங்கள். ஆகவே இது அவங்களுக்கு டைம் நல்லா இருக்குது டிஎம்கேக்கு. பட் இந்த எலெக்ஷன் வந்து குரூஷியலுங்க அவங்களுக்கு. அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் இல்லைன்னா நீங்கள் ஜெயிக்க முடியாது. அலையன்ஸ் இருந்தாலும் கூட தோக்கலாங்க. இது வரைக்கும் நீங்கள் பேக் டு பேக் கவர்மெண்ட் வந்தது வரலாறே கிடையாது. இதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இட்ஸ் கோயிங் டு பி டஃப் ஃபைட். டிஎம்கே இஸ் அன் அட்வான்டேஜ்ன்றதை நான் மறுக்கல. பர்செப்ஷன் வைஸ் அவங்க முன்னால் இருக்காங்க, நான் மறுக்கல. தேமுதிக வந்த பிறகு தேர் பர்செப்ஷன் ஹஸ் லிட்டில் பிட் மோர் ஸ்ட்ரென்தன்ட், நான் மறுக்கல. அத்தனையும் உண்மை. பட் ஸ்டில் த ஜூரி இஸ் yet to அவுட். மேட்ச் முடியல இன்னமும். அண்டே 37% மக்கள் இன்னமும் யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு முடிவு பண்ணலன்றாங்க. 67% தான் முடிவு, 63% தான் முடிவு பண்ணியிருக்கான். இந்த 2 மாதம் இருக்குது. இட் குட் பி எனிபடிஸ் கேம். டஃப் ஃபைட் இருக்குங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள். அதனால் வந்து கூட்டணிகளை வந்து இவ்வளோ தூரம் திமுக வந்து ஹார்டாக பார்கெயின் பண்ணுறதுன்றது, அந்த அலையன்ஸ் செட் ஆனாலும் எழுதி வச்சுக்கோங்க, 21 இருந்த ஓட் ட்ரான்ஸ்ஃபர் 26 சத்தியமாக இருக்காது. சார், கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாருக்கும் இவ்வளோ சீட்டு அப்படிங்கிறது தெரியும். இந்த கேடர்ஸ்க்காக அவங்க நடத்துகிற ஒரு நாடகம் தான் வந்து இந்த சீட் ஷேரிங் டென்ஷன் இதெல்லாம் அப்படின்ட்டு ஒரு கருத்து வருது. அது நீங்கள் எப்படி? அது டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் உண்மை. இவர்கள் நன்றாக நடிக்கிறார்கள். இந்த கூட்டணி கட்சிகள், திமுகவோட கூட்டணி கட்சிகள், நிலை வித்வான்கள் நன்றாக நடிக்கிறார்கள். நான் சொல்கிறேங்க, மக்களுக்கு திமுகவை விட திமுகவோட கூட்டணி கட்சிகள் மேலே தான் கோபம் அதிகமாக இருக்குது. இன்கேஸ் திராவிட முன்னேற்ற கழகம் தோற்கடிக்கப்பட்டால் திமுகவை விட திமுகவோட தோழமை கட்சிகளுக்கான தோல்வி அடி பலமாக இருக்கும். மோர் தென் டிஎம்கே, இட்ஸ் அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் ஹூ ஆர் கோயிங் டு பி ரவுட்டட். எழுதி வச்சுக்கோங்க. என்னங்க அரசியல் இது? ஜெயலலிதா பீரியட்லையும் கருணாநிதி பீரியட்லையும் கூட்டணி இருந்ததுங்க. கூட்டணின்றது அந்த தேர்தல் 20 நாள், அப்புறம் எலெக்ஷன் முடிஞ்சு பதவி ஏற்று 10 நாள், அதுக்கு பிறகு
4 வருஷம் 11 மாதம் எதிர்க்கட்சியாக தான் அவங்க செயல்படுவாங்க. எல்லாத்துக்கும் முட்டு கொடுக்க மாட்டாங்க. இவ்வளோ தூரம் கடந்த காலங்களில் வந்து முட்டு கொடுத்ததே கிடையாதுங்க. இது உங்களோட ஓட் பேஸை அழிக்குது. இது உங்கள் ஓட் பேஸை அழிக்குதுன்றத இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்த பிறகு கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு ஞானோதயம் வரும். எழுதி வச்சுக்கோங்க, நான் சொல்கிறேன். தோத்தாலும் ஜெயிச்சாலும் திமுக ஜெயிக்கலாம், தோக்கலாம், ஆட்சியை தக்க வைக்கலாம், இழக்கலாம், நமக்கு தெரியாது. மக்கள் முடிவு பண்ணுவாங்க. இது முடிவு எப்படி இருந்தாலும் இந்த தோழமை கட்சிகள் மிகப்பெரிய விலையை இந்த தேர்தலில் கொடுப்பார்கள். எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு அப்போசிஷனாக அவங்க வந்து செயல்படவே இல்லை. மக்களோட எதிர்பார்ப்புகளை அவங்க நிறைவேற்றலை, மக்களுக்காக களத்தில் நிற்கலை. ஓரளவு நின்றாங்க சிபிஎம்மும் விசிகாவும், நான் மறுக்கல. காங்கிரஸ்லாம் வந்து ஒன்றுமே இல்லைங்க. எத்தனை போராட்டத்துக்கு வந்தாங்க. கலிகாலத்தில் ஸ்டாலின் வந்து ஒரு மாதிரி இருக்கிறது எனக்கு பாக்கியம், 26ல் தொடருமானா 36, 46, 56 அது என்ன வார்த்தை. கொண்டு போய் மெர்ஜ் பண்ணிட்டேன் திமுகவோட. இப்போ இவ்வளோ தூரம் சுயமரியாதை இழந்து நீங்கள் செயல்படும் போது உங்களுக்கு எதுக்கு ஸ்டாலின் வந்து கூட சீட்டு கொடுக்கணும்? 25 அதிகம். அப்படி தான் அவங்க யோசிப்பாங்க, மக்களும் அப்படி தான் யோசிப்பாங்க. எழுதி வச்சுக்கோங்க, இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் எப்படி போனாலும் திமுகவை விட மிகப்பெரிய பாதிப்புக்கு திமுகவை ஆதரிக்கக்கூடிய இந்த நிலைய வித்வான்கள் கண்டிப்பாக அதற்கான பலனை அனுபவிப்பார்கள். இது கிடையாது ஒரு எதிர்க்கட்சியோட ரோல். ஆதரிக்க வேண்டிய விஷயத்தில் ஆதரிக்கணும், எதிர்க்க வேண்டிய விஷயத்தில் எதிர்க்கணும். எல்லா விஷயத்துக்கும் நீ வந்து பிஜேபின்னு சொல்லிட்டு தப்பிச்சு எப்படி போக முடியும்? இங்கே ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குது, ஒரு எலெக்டட் கவர்மெண்ட் இருக்குது, நல்லது கெட்டது இருக்குது. இவ்வளோ தூரம் நான் சாதிச்சுதான்னு சொல்கிறேன். ஆனால் குறைகளுக்கெல்லாம் பிஜேபி காரணம். அது எப்படிங்க? அது நிறைகளுக்கு நீங்கள் காரணம், குறைகளுக்கு அவன் எப்படி காரணமாக இருக்க முடியும்? நிறைகளுக்கும் குறைகளுக்கும் இருவரும் காரணம்னு சொல்லுங்கள். ஸ்டேட் கவர்மெண்ட்டால் சாதிக்கப்படக்கூடிய பல காரியங்கள் இருக்குது. அதில் நீங்கள் தோத்துட்டீங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம். அதனால் இந்த கவர்மெண்ட் போகணும் அப்படிலாம் சொல்லலை நம்ம. இப்போ மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளை போராடாமலே திடீர்னு அதிகாரத்தில் பங்குன்னு கேட்டால் எப்படி கொடுப்போம்? அது நியாயமான பாயிண்ட். நீ 5 வருஷத்துல மக்கள் நலன் சார்ந்து எந்த போராட்டத்தையும் எடுக்காம கடைசி நேரத்தில் வந்து நீ கேட்குற, அது உன் உரிமை. பட் அதுக்கு தகுதி இருக்கான்ற கேள்வியும் நியாயமான கேள்வி தான். நன்றி சார். மீண்டும் வேற ஒரு நேர்காணல்ல சந்திப்போம். நன்றி.